ஒரு குடிமகனா 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? பெரிய ஒரு வெற்றிடம், ஒரு பெரிய பிரச்சனைகள் தான் தொடர்ந்து இருக்கு. அத நம்ம தொடர்ந்து வருகிற ஆட்சியாளர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். தேர்தல் அரசியல்ல நீலம் எப்போது ஈடுபடும்? இப்போ தேர்தல் அரசியல் நோக்கி நகரணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை விசிக ரொம்ப நாளா வச்சிருந்துச்சு. ஆனா இந்த தேர்தல்ல அப்படி நாங்க வைக்கல அப்படிங்கிற கருத்து சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தில் நிச்சயமா பங்கு தேவை. அது எந்த ஆட்சியா இருந்தாலும். ஒரு அரசியல் தலைவரா விஜயோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? சரியான இன்னும் திட்டமிடலோடு கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசியல் தலைவரா ஒருவரா அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டு அவருடைய தொடர் செயல்பாடுகள் இன்னும் அந்த கொள்கை தலைவர்களுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல, தான் அறிஞ்சிக்கிறதுல இன்னும் முனைப்போட இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஒரு குடிமகனா 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்கிறவர்கள் திருப்பி சரியாக தங்களை திட்டமிட்டு ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களாக வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் நினைக்கிறேன். மக்களுக்கு யார் இன்னும் சரியான ஒரு ஆட்சியை தருவாங்க அப்படின்றவங்கள மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் இப்போ அரசியல் தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரவங்க என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், வெறும் ஓட்டு பாலிடிக்ஸ், அதாவது என்னென்னா வாக்கு அரசியலை மையப்படுத்தி மட்டுமே இன்றைக்கி எல்லாமே நடந்துட்டு இருக்குல்ல. அது இல்லாமல் வாக்கு அரசியல் முக்கியம்தான். அதே நேரத்தில் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை, இந்த பிரிவினைகள், அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இல்லை கிடைக்கப்பெறாத திட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்துகிற ஆட்சியாளர்களோடு அந்த ஆட்சியாளர் கரெக்டாக நியமித்து என்னெல்லாம் லேக் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஆட்சி தேவைப்படுது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, வர ஆட்சி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் ஏதோ குறைந்தபட்சம் சில வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் பெரிய ஒரு வெற்றிடம், ஒரு பெரிய பிரச்சனைகள் தான் தொடர்ந்து இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து வருகிற ஆட்சியாளர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டே தான் இருக்குது. இதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் விருப்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் யாரை விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது என்னென்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அப்படி விரும்பாமல் இருந்தால் ஒரு புதிய ஆட்சி அமைக்கத்தான வாய்ப்பு இருக்காதுல்ல. இல்லை ஏற்கனவே நடந்த ஆட்சியும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லைல்ல. அப்போ மக்கள் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை வச்சுருக்காங்களா, அந்த நம்பிக்கை என்னன்றதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆட்சியாளர்கள் இன்னும் சரியாக செயல்படணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேர்தல் அரசியலில் நீலம் எப்போது ஈடுபடும்? ஆல்ரெடி நாங்கள் இயக்க அரசியலில் தான் இருக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, இப்போ என்னென்னா இந்த ஆண்டுகள்லேயே நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. எல்லா அட்ராசிட்டிஸ்லும் கூடுமான வரைக்கும் நீலம் பண்பாட்டு மையம் தோழர்கள் நேராக போயிட்டு அதில் இறங்கியிருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய பேருக்கு தேவையான சட்ட உதவியை செஞ்சுருக்கோம். தொடர்ந்து இயக்க வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதாவது அரசியல் கல ரீதியான பிரச்சனைகளையும் செஞ்சிட்ருக்கோம். கலை பண்பாட்டு ரீதியான வேலைகளும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். இது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு நிச்சயமாக தேர்தல் அரசியல் நோக்கி நகரணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது. ஆனால் அதுக்கான செயல் திட்டங்கள், அதுக்கான முன்னேற்பாடு வேலைகள் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு தான் அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். அது எப்போன்னெலாம் எனக்கு தெரியாது. அது என்னவா மாறும்னுலாம் தெரியாது. ஆனால் எங்களுடைய இந்த இயக்க வேலை அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ சமீப காலங்களில் இப்போ நீலம் சோசியல் மூலமாக நாங்கள் இப்போது இவங்க துப்புரவு தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்க, தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிறாங்களே. ஸோ தூய்மை பணியாளர்களுடைய அந்த பிரச்சனைக்கு நம்ம பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தோம். அது ஒரு பெரிய மக்களுக்கு தெரிகிற அளவுக்கான ஒரு ஃபோக்கஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ நாங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை விசிக ரொம்ப நாளாக வச்சுருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தலில் அப்படி இது நாங்கள் வைக்கல அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன கருத்தா? ஆட்சி அதிகாரத்தில் நிச்சயமாக பங்கு தேவை. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் நம்ம கோரிக்கை வைக்கிறது ரொம்ப நியாயமானதாக நான் பார்க்குறேன். அது நிச்சயமாக அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு தான் திரும்ப அவங்க வைப்பாங்கன்னு நான் விரும்புகிறேன். ஓகே. ஒரு அரசியல் தலைவராக விஜயோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் தலைவராக விஜயோட செயல்பாடுகள் அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் இப்போவே நம்ம அவரை வெறுத்து ஒதுக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை. அவருக்கு
சரியான இன்னும் திட்டமிடலோடு கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களை சந்திக்கிறது, மக்கள்கிட்ட பேசுகிறது, மக்களோட சேர்ந்து பணி செய்கிறது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்ததுக்கு பிறகு இன்னும் தன்னை வந்து பலப்படுத்திக்கிற, தன்னுடைய தளங்களை விரிவுபடுத்தி இன்னும் மக்களை நேரடியாக களத்தில் போயிட்டு நின்று பேசுகிற ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வாய்ஸை விட மக்களுடைய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர்களோட நேரடியாக பேசுகிறப்போ அவங்களுக்கு என்ன வேணுன்றது தெரிஞ்சுக்கிறதில்ல, அவங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றுறதில்ல. நம்ம இன்னும் மக்கள்கிட்ட நெருக்கமாக ஆகணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்டு அவருடைய நோக்கம் நிச்சயமாக நல்லதாக இருக்குது. மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே மக்களுக்கு நல்ல பணி செய்யணுன்னு தான் வராங்க. ஸோ அந்த பணியை அவர் சொன்ன மாதிரி அம்பேத்கர் அண்டு பெரியாருடைய கருத்தின் அடிப்படையில் செய்கிறதா அவர் சொல்கிறாரு. ஆனால் சில செயல்பாடுகள் அப்படி எனக்கு தெரியல. பட் ஆனால் அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை கட்டுப்பாடுகள் இருக்கலாம், நிபந்தனைகள் இருக்கலாம். அந்த நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் சரியானதா அப்படின்றத அவர் இன்னும் கவனத்தில் எடுத்து செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேட்க வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, கொள்கை தலைவராக ஒருவராக அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டது இல்லை, அது ரொம்ப முக்கியமான மூவாக நான் பார்க்குறேன். ஏன்னா மெயின்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் வந்து அம்பேத்கர் புகைப்படத்தை காட்டி ஏற்கனவே சிரஞ்சீவி ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அப்போ கட்சி ஆரம்பிக்கிறப்போ வந்து பாபா அம்பேத்கரையும் இவரையும் காந்தியையும் வச்சு அவருடைய மேடைகளில் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். பட் ஆனால் அதுக்கப்புறம் டைல்ட் ஆயிடுச்சு. அண்ட் அது மாதிரி தமிழக சூழலில் திரு விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக பாபா அம்பேத்கர் ஃபோட்டோவையும் பெரியார் அவர்களுடைய ஃபோட்டோவையும் வச்சு ஆரம்பித்தது வந்து உண்மையிலேயே எனக்குமே ரொம்ப ஆர்வமாகவும் வியப்பாகவும் இருந்தது. பரவாயில்ல, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவருடைய தொடர் செயல்பாடுகள் இன்னும் அந்த கொள்கை தலைவர்களுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல, தான் அறிஞ்சிக்கிறதுல இன்னும் முனைப்போடு இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்ததற்கு நன்றி.